ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செஞ்ச கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ தான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது நானே மாவு ரெடி பண்ணேன். இது நம்ம பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை 2லேருந்து 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதை அப்படியே தண்ணி இல்லாமல் வடித்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாவு சலிக்கிற சல்லடை இருக்கு இல்லையா, அதில் சலித்து எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூடவே நான் 3 கடலை செஞ்சுருந்தேன். ஒன்றா ஊற வச்சு செஞ்சுருந்தேன். ஒன்று மூக்கடலை, அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை. இது 3மே நைட்டு தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மாவு வேகிற அந்த கேப்பில் அது உள்ளே வைக்கிறதுக்கான பூரணம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை இதை நல்லா வறுத்து அப்படியே தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறுனா தான் அதில் இருக்க தோல் ஈஸியாக வரும். அதனால் இதை அப்படியே தனியாக ஆற வச்சு எடுத்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு மாவு நம்ம கடையில் வாங்குறதை விட நம்மளே ரெடி பண்ணுற மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ஆற விடக்கூடாது. சூடாக இருக்கும் போதே நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. மாவு சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே அதை அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்ச ஆரம்பிச்சிடலாம். இப்படி சூடாக இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு, அது கூடவே நான் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க பூர்ணம் மட்டும் ஸ்வீட்டாக இல்லாமல் வெளியில் இருக்க அந்த மாவுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ கொஞ்சம் உப்பு அப்புறம் சர்க்கரை இது 2மே போட்டு அந்த மாவு சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த மாவுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றி பிசையணும். பச்சை தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. அதனால மாவு நல்லா இந்த சர்க்கரையும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசையும் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி செய்கிற மாவை விட இதில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புட்டும் செய்யலாம், இடியாப்பும் செய்யலாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாவு அரைச்சி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இதையுமே கொஞ்சம் வாசனைக்காக நான் பூர்ணத்துலேயுமே சேர்ப்பேன். இதுலேயுமே லைட்டாக போட்டுக்கிறேன். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம ஷேப் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். பெரும்பாலும் குழந்தைங்களாம் இந்த கொழுக்கட்டைனா உள்ளே இருக்க பூர்ணம் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாவு ஹார்டாக இருக்கும். அது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் மாவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே காஞ்சி போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை ஆற வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே வெல்லமும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எப்போவுமே கழுவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி முழுசாக எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் கொஞ்சமாக எள்ளுமே வறுத்து போட்டிருந்தேன், கொஞ்சம் வாசனைக்காக. ஏன்னா விநாயகருக்கு எள்ளு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எள்ளு மட்டும் கூட செஞ்சு பூரணம் செய்வாங்க. அதனால நான் கொஞ்சமாக எள்ளு மட்டும் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் போல் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டைக்கு உண்டான பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காய் பவுடர், அதையுமே
இந்த பூர்ணத்தில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து தனியாக அரைக்கும் போது அரையாது, அது கூட வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து அரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு உண்டான அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு இது நடுவில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூரணம் சேர்த்து நம்மளுக்கு எந்த ஷேப் வந்து வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அச்சுலாம் எதுவுமே வச்சு யூஸ் பண்ணி பிடிக்கல, கையிலேயே வந்து நான் வந்து டிசைன் பண்ணி பிடிச்சிக்கிறேன். இந்த மாவு வந்து நீங்கள் எந்த டிசைன் வந்து செய்யணும், எந்த மாதிரி ஷேப் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு ஈஸியாக வளைஞ்சி வரும். அதனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வந்து தேவை. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சு இதை அப்படியே வந்து நம்ம திரும்பவும் அந்த இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, மாவு வேக வச்சோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் திருப்பி நம்ம ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள பூர்ணம் வச்சு மாவு வந்து உடையக்கூடாது. நம்ம வந்து அதை மடிக்கும் போது மாவு உடஞ்சி வராமல் நம்ம எந்த ஷேப்புக்கு பிடிக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே அழகாக உட்காரும். இதுதான் வந்து நம்மளே ரெடி பண்ணுற மாவு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாவு வந்து இந்த அளவுக்கு வர்றது கஷ்டம். இப்போ நம்ம இதை அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெடித்து அழகாக வந்துருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.